இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामनाम वरानने ராம் 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 என்ன அனைத்து பக்தர்களும் ஓதுகிறார்கள். அவர்களே சீதா மகாத்மியத்தை உணர்ந்தால் சீதாராம் சீதாராம் சீதாராம்னு கூறுவர். ஜெய ஸ்ரீராம் ஜெய சீதாராம் என்று எங்கு போனாலும் ஒலிக்கிறது. சீதையும் ராமனும் விட்டு பிரிய மாட்டார்கள். ஆனால் அந்தோ முதல் முறையாக பிரிந்தார்கள். ராவணன் தூக்கி போனான், ராமன் தவித்து போனான். சீதையை தூக்கிச் சென்ற ராவணன் இலங்கைக்குள்ளே சிறை வைத்தான். முதலில் ஓரிடத்தில் வைத்தான். அங்கிருக்கும் அரக்கிகளிடத்தே ஆணோ பெண்ணோ இவளை பார்க்க அனுமதிக்க வேண்டாம், அவள் விருப்பப்படும் ஆடை அணிகலன்களை கொடுங்கள், அவள் ஆசைப்பட்ட உணவை கொடுங்கள், அவள் மனம் திருந்த வேண்டும், அதற்கு தகுந்த மொழிகளை பேசுங்கள் என்று கூறிவிட்டு போனான். ஆனால் அத்தோடு விட்டுவிடவில்லை. திரும்ப வந்து என்னென்ன பேசி சீதையின் மனத்தை கரைக்க வேண்டுமோ முயற்சிகளையெல்லாம் ராவணன் எடுக்கிறான். அதை பார்ப்பதற்கு முன் ராஜாஜி நகர் அரக்கோணம் ரயில் அடியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கிருக்கும் சுவால்பெட், அங்கே கோதண்டராம சுவாமி கோயில், ஆச்சரியமான திருக்கோவில். இங்கே பக்த ஆஞ்சநேயர், விகனச மகரிஷி, லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் இவர்களையெல்லாம் தரிசித்தோம். அனந்தம் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனையும் சேவித்தோம். ராமனுக்கு நடந்த திருவஞ்சனத்தையும் கண்டுகளித்தோம். இனி பெருமானை என்று தரிசிக்க போகிறோம். அஹோபாக்கியம். இதோ மூலவர் ராமச்சந்திரன் எழுந்துள்ளி உள்ளார். ஆச்சரியமான கர்ப்ப கிரகம். அங்கே அழகான தோற்றத்தோட கையில் வில் பற்றி கொண்டு கருகருவென்ற கருப்பு விக்கிரக உருவத்தில் ராமன் உள்ளார். அவருடைய திருமுக மண்டலத்தில் இப்போதும் புன்சிரிப்பு தவழ்கிறது. அருகே லக்ஷ்மணன், ஓர்புறத்தில் சீதை. காப்பதற்காக இலக்குவன், பெருமை கூட்டுவதற்காக சீதை போலும். இவர்களுக்கு தொண்டு புரிவதற்காக ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இவர்களையெல்லாம் மூலவர்களை தரிசித்துக் கொண்டோம். உற்சவமூர்த்தி ராமனுடைய திருக்கையில் பற்றியிருக்கும் வில், அந்த வில்லில் அழகான மணி பொருத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மணி ஒலிக்குமானால் பெரும் போர் நடக்கிறது, பலர் மடிந்து போகிறார்கள் என்று பொருள். இந்த மணி ஒலிக்குமானால் சாதுக்களுக்கெல்லாம் மனசு திருப்தி ஏற்படுகிறது, துஷ்டர்களுக்கெல்லாம் மனத்தில் பீதி ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு பெருமகற்ற மணி. அருகே சக்கரத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தே என எப்போதும் நாம் பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் கூறுகிறோமே, அந்த சக்கரத்தாழ்வார தரிசித்தோம். இதோ நர்த்தன கிருஷ்ணன். ஓர் கையில் வெண்ணையை பிடித்து கொண்டு மற்றொரு கை ஆடுவதற்கு தயாரான நிலையில் ஒரு காலை தூக்கி கொண்டு மற்றொரு காலை கீழே வைத்து ஆட்டமாடுகிற தசையில் கண்ணன் நிற்கிறார். குடக்கூத்தன் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். கூத்தன் கோவலன் என்று பாசுரம். குடக்கூத்தாடுவது, ராசக்கிரீடை செய்வது, ஜலக்கிரீடை செய்வது என்ன கண்ணன் பெரிய ஆட்டக்காரன், நர்த்தனத்தில் கைதேர்ந்தவன். அவனை வெண்ணைக்காடும் பிள்ளையாகவும் சேவித்துக் கொண்டோம். ஏற்கனவே கூறினா போலே இத்திருக்கோயில் பஜனை மட்டமாக இருந்தது. ஆகையால் தான் மூலவருக்கும் பின்னால் ஒரு அழகான ராமருடைய பழங்காலத்து திருவுருவம், தஞ்சாவூர் பெயிண்டிங் என அப்பெல்லாம் சொல்றது வழக்கம். அதுல பட்டாபிஷேக ராமர் அல்லது நின்ன திருக்கோலத்து ராமர் என்று எழுந்துள்ளிருப்பார்கள். அநேகமா அனைத்து பஜனை மட்டங்களிலேயும் இந்த ராமருடைய படத்தை வச்சு பூஜித்து அவருக்கு கண்டுரள பண்ணி அவரை குறித்து ராம நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது வழக்கம். அதை போலத்தான் இந்த பஜனை கோயிலிலும் நடந்து வந்திருக்க வேண்டும். அதனால்தான் மூலவருக்கும் பின்னால் ராமனுடைய திருவுருவப்படம்,
பழைய பஜனை பண்ணி அதை பெற்றுக்கொண்ட படம். அடுத்து மூலவர், அடுத்து உற்சவர் என்ற அனைவரையும் இன்னைக்கு சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். அரக்கோணம், அரக்கோணத்தை சுத்தி இருக்கும் அனைவரும் ஆனந்தமாக இங்க வந்து ராமனை சேவிக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அத்தோடே இனி ராமாயணத்தை அடைவோம். 55வது சர்க்கம் அரண்ய காண்டம். இதிலே ராவணன் மறுபடியும் வந்து சீதையை உடன்படியும்படி பேசுகிறான். அப்போது பயப்படுத்தி பேசுகிறார். பிரியமான மொழிகள், ஆசை காட்டும் வார்த்தைகள், ஏதேதோ செய்து சீதையை வசப்படுத்த பார்க்கிறான். சந்திஷ்ய ராட்சசான் கோரான் ராவணோஷ்டவ் மகாபலான் ஆத்மானம் புத்தி வைக்லவ்யாது கிருதகிருத்தியம் அமன்யத. 8 பேரை ராவணன் அனுப்பி வைத்தான். அவர்கள் எல்லாரும் ஜனஸ்தானத்தை அடைகிறார்கள். இப்போதே ராமனை கண்டுபிடிச்சிட்டோம், அழிச்சுட்டோம், ராவணன் கொடுத்த காரியத்தை முடித்தோம்னுட்டு துரபிமானம், அகங்காரம், அந்த அகங்காரத்தால நாம் அதை முடித்துட்டோம்னு நினைத்தார்கள். ஆனால் அது நடக்குமா? தர்மத்தை அப்படியே சூது கவுகிறா போல இருக்கும், தர்மம் தலை குனியராப்பல் இருக்கும். ஆனா ஒரு நாளும் அழிந்து போகாது. நாமே பல நாளும் ஓரொரு நாளும் செய்தித்தாளை பிரித்து பார்த்தால், ஓ இப்படி தர்மம் அழிந்ததே, அதர்மம் தலைவிரித்தாடுகிறதே என்றெல்லாம் நினைக்க தோணும். அதர்மம் அழிந்து போகாது. கண்ணன் கீதையில் கூறுகிறார், யதா யதாகி தர்மஸ்ய கிளானித்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். எப்பப்போதெல்லாம் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுமோ அவ்வப்போதெல்லாம் நான் பிறக்கிறேன். அப்போ இந்த கலியுகத்தில் இன்னும் கண்ணன் பிறக்கவில்லை. துவாபர யுகத்தினுடைய கடைசியில் பிறந்தார். இனி கலியுகத்தினுடைய கடைசியில தான் கல்கி அவதரிக்க போகிறார். அப்ப என்ன வச்சுக்கணும்? எப்ப தர்மம் தலை குனியுமோ கண்ணன் பிறப்பேன் என்கிறார். இப்போது கண்ணனுடைய பிறப்பு இல்லை. அப்ப தர்மம் இன்னும் தலை குனியவே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். தலையே குனியாத போது இவ்வளவு மோசமா இருக்கும்னால் இன்னும் தலையும் குனிஞ்சு அழிஞ்சும் போனா எவ்வளவு மோசமா இருக்கும் என்று பயப்படத்தான் தோன்றும். அதனாலே தர்மம் அவ்வப்போது தலை குனியும், மறைந்தா போலே இருக்கும். மேகத்துக்கு பின்னே சந்திரன் மறைந்தால் இல்லாமலா போனார்? மேகத்துக்குள் சூரியன் ஒளிந்தால் இல்லாமலா போனார்? மேகம் விலகினால் தன்னடைய வரும். அதை போல துன்பம் விலக வேண்டும், காலம் கனிய வேண்டும், அதற்குத்தான் காத்திருக்க வேண்டும். அதனால தர்மம் அழிஞ்சு போச்சு, பயப்படவே வேண்டாம், என்றும் எப்போதும் அழியாது. அது பெருமானால் ஏற்படுத்தப்பட்டது. நம்மால் அழிக்கப்பட்டுவிட முடியுமா? நாம எதையும் அழிக்கவும் முடியாது. சிருஷ்டிக்கிற பெருமான் நினைத்தா கூட அது அழிக்க போறது இல்லை. ஏன்னா சத்தியம், தானம், சௌச்சம், தயா இதெல்லாம் தர்மத்துக்கு வேண்டிய 4 கால்கள். உண்மை பேசுதல், தானம் கொடுத்தல், அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் தயையோட இருத்தல், இதெல்லாம் தர்மத்துக்கு முக்கியமான கால். இப்போதைக்கு ராவணனிடத்தில் அந்த கால்களை காணோம். சத்தியமோ தயையோ தானமோ நேர்மையோ காணப்படவில்லை, அழிந்தது. எப்பது அழிஞ்சதோ அது ஒரு இண்டிகேஷன், இந்த நாடே அழிய போறது. எப்ப சத்தியமும் தானமும் தர்மமும் போச்சோ, மாற்றான் மனைவிக்கு விருப்பப்பட்டானோ, இனி இவன் இருக்க போவதில்லை. இது தேவதைகளுக்கெல்லாம் புரிஞ்சுதான் சந்தோஷப்படுறார்கள். ஓ நல்ல வேளை சீதை ராவணன் தூக்கி வந்தான், கண்டிப்பா நாடு அழிஞ்சுடும், அவனும் அழிவான். அதைத்தான் இங்கும் கூறுகிறார். அஸ்ருபூர்ண முகீம் தீனாம் சோக பாராவ பீடித்தாம் வாயுவேகை ரிவாக்கிராந்தாம் மஜ்ஜந்தீம் நாவ மரணவே. சீதை தவிக்கிறாள், துடிக்கிறாள். ஒரு சிறு படகு கடலிலே அகப்பட்டு தூக்கி எறியப்பட்டு அப்படியே மூழ்குவதானால் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி போவது எப்படி இருக்கும்? சீதை அதே போலத்தான். ஓ இது சம்சாரங்கிற பெருங்கடலா? வெளியில பார்த்தா கடல், உள்ள அசோக வனம். பேர்ல தான் அசோகம், அசோக மரம் அசோக மரம்னு சொல்ல முடியும். இது அசோக வனம், அசோகம் துன்பமற்றது. ஆனா சீதை நினைக்கிறாள், எனக்கு துன்பத்தையே கொடுக்கக்கூடியது. ஊருக்கு பேர் அசோகவனம், ஆனா எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது பார். என்ன மிருகயூதப மிருகயூதபரி பிரஷ்டாம் மிருகீம் ஸ்வபிரிவாவிருத்தாம் அத்யோ கதமுகீம் சீதாம் தாமபேத்திய நிஷாச்சரா. தன்னுடைய தலையை நிமிர்ந்து கூட சீதை பார்க்கவில்லை, சுத்து வட்டாரத்தில் பார்க்கவில்லை, கீழ்நோக்கியே பார்த்திருக்கிறாள். தன் கால்களை மடித்து கொண்டு அதற்குள் தலையை புதைத்து கொண்டு தலையை நிமிர்ந்து ஆரையும் பார்க்காமல் இருந்தாள். தாந்தகைஹி தாபனீயைச்ச ஸ்பாட்டிகைஹி ஸ்பாட்டிகை ராஜதைஸ்ததா வஜ்ரவைதூர்ய விசித்திரைச்ச ஸ்தம்பைஹி திருஷ்டி மனோரமைஹி. அப்போது ராவணன் சீதைக்கு தன்னுடைய செல்வச் செழிப்பை காட்டுகிறான். இவளை என்ன நினைத்து மயங்க வைக்கலாம்? சாதாரணமா உலகத்துல ஒரு எண்ணம், செல்வத்தை காட்டினாலோ ஆடை அணிகலன்களை காட்டினாலோ பெண்கள் எல்லாம் மயங்கிடுவார்கள்
இது தேவையற்ற பேச்சு. இப்படியெல்லாம் சுலபத்தில் நடந்துடாது. இன்னும் ஆண் பெண் இருபாலாரை விட நன்கு ஆராய்ந்து இவரோட நட்பு கொள்ளலாமா கூடாதா, வீட்டுல சேர்க்கலாமா கூடாதா, இவர் பேச்சும் கண்ணு ஒழுங்கா இருக்கா இல்லையா, இதை சரியா எடை போடுபவர்கள் பெண்கள். அதனால சுலபத்தில் அவர்கள் ஏமாற மாட்டார்கள். என்னமோ அவளுக்கு தகுந்தாப்புல பேசினா ஏமாந்து போடுவோம், ஏமாத்து விடலாம் நினைக்கிறோம். அப்படிலாம் ஏமாற மாட்டார்கள். அதுவும் நன்னா தெரிந்து ரொம்ப இளையவர்களா இருந்தா ஏமாந்துடுவார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் வெல் இன்ஃபார்ம்டு அனைவருக்கும் விஷயங்கள் தெரிந்துதான் இருக்கின்றன. யாரும் யாரையும் சுலபத்துல ஏமாத்திட முடியாது. ராவணன் அன்று நினைத்தான், ஓ இவள் பெண், நாம ஏதேனும் பேசி ஆசை காட்டினால் இந்த சொத்து அந்த சுகம் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொன்னா ஏமாந்து படுவாள், நம் ஆசைக்கு இணங்குவாள் நினைத்தான். அவள் தர்மத்தின் உருவம், அவளா ஏமாந்து போவாள். அதை மேலும் கூறுகிறார். தசக்ரீவஹ ஸ்வபவனே பிராதர்சயத மைதிலீன். அழகழகான குளங்கள், ஆடும் மயில்கள், கூவும் குயில்கள், எக்கச்சக்க திருவாபரணங்கள், ஆங்காங்கு தொங்கக்கூடிய மேல்கட்டி விதானம், முத்து சரம், பளிங்கு தரைகள், முத்து மண்டபங்கள், அப்பப்படிய பன்னீரில் குளிப்பு, எங்கும் தாமரை அலங்காரம், ஆம்பல் பூ குமுதப்பூவின் அலங்காரம், இது அத்தனையும் காட்டி சீதையை மயக்க பார்க்கிறான் ராவணன். எப்பேற்பட்ட பவனத்துக்கு உப்பேற்பட்ட ஒரு லங்கைக்கு நான் தலைவனாக இருக்கேன் பார். இது ஏதானும் உன் ராமனிடத்தில் உண்டா? ராவணன் தப்பா நினைச்சுட்டது. இவர்களுக்கு காடு மட்டும்தான் தெரியும். ஆனா நாட்டில் இருப்பவர்கள் காட்டுக்கு வந்திருக்கார்கள். என் காட்டில இருந்தா கூட செல்வ செழிப்போடு இருக்க மாட்டோமா? கட்டடம் கட்டினா தானே, கூட கோபுரங்கள் இருந்தா தானே செல்வம். ஆனந்தம் இருந்தால் செல்வம், நல்ல சந்தோஷம் திருப்தி கிடைத்தது கொண்டு திருப்திப்பட மனம் இருந்தால் அதுவே செல்வம் தானே. அது புரியாமல் ராவணன் பேசுகிறான். எனக்கு தச ராட்சச கோட்டஸ்ச துவாவிம்சதி ரதாபராக வர்ஜயித்வா ஜனான் விருத்தான் பாலாம்ச ரஜனீதரான். எனக்கு அரக்கர்கள் 10 கோடி பேர் சீடர்கள். அரக்கர்களுக்கு நான் அரசன், ராட்சசேஸ்வரன். என் பின்னே தொடர்ந்து வருபவர் 10 கோடி அரக்கர்கள், அசுரர்கள். அதோடு மட்டுமல்ல 1000 மனைவியர் எனக்கு. ராவணோ உவாச்ச வாக்கியம் பாபாத்மா சீதாம் லோபிதும் இச்சதா சஹஸ்ரமேகமேகஸ்ய மமகாரிய புரஸ்தரம். எனக்கு மனைவியர் 1000 பேர். ஒருத்தொருத்தையும் பெருமை மகிழ்ந்தவள். ஆனா சீதே, உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். இந்த 1000 மனைவிகளுக்கு நீ தலைவியாக இருக்கிறான். யதிதம் ராஜ்ய தந்திரமே தொய் சர்வம் பிரதிஷ்டிதம் தாசாம் துவம் ஈஸ்வரி சீதே மம மாரியா பவ பிரியே. எனக்கு மனைவியாக ஆகு, எனக்கு பிரியமானவளே. அப்படி ஆகிவிட்டால் இத்தனை திரண்ட சொத்துக்கு நீதான் தலைவி. நேயம் தர்ஷயிதும் சக்யா சேந்திரைரபி சுராசுரைகி. என்னுடையது தீவு. இந்த இலங்கைக்குள் யார் நினைத்தாலும் போக முடியாது. இந்திரனோ சந்திரனோ குபேரனோ யார் நினைத்தாலும் இலங்கைக்குள் புகுவது முடியாது. அப்படி இருக்கிறச்சே உன் ராமன் வரப்போகிறானா? தம்பி அழைத்து வருவானா? என்னை கண்டுபிடிக்க முடியுமா? என்னோட சண்டை தான் போட முடியுமா? சொப்னம் கூட காணாதே. கனவில் கூட இவை நடக்க போவதில்லை. அகம் பஷ்யாமி லோகேஷு யோமே வீர்ய சமோ பவேத் ந சக்யோ வாயுர் ஆகாசே பாசைத் பத்தம் மகாஜவஹ தீப்யமானஸ்ய வாயுவக்னேஹ கிரகீதும் விமலாக சிகாக. இங்கிருக்கும் நெருப்போ காற்றோ தண்ணீரோ என்னை கேட்டுத்தான் ஓடும், வீசும், எரியும். அப்படி இருக்கிற செய்தே எங்க இத்தனை துர்க்கத்தை கடந்து ராமன் வருவான்? கிரி துர்க்கம், வனதுர்க்கம், ஜலதுர்க்கம். தண்ணீரால் அகழி தடுப்பு, காட்டால் அகழி தடுப்பு, மலையால் அகழி தடுப்பு. இதோ திரிகூட்டமலையில் உள்ளோம். சுற்றி இலங்கை காடு அசோகவனம் உள்ளது. அதை தாண்டி கடல் உள்ளது. இது இத்தனையும் தாண்டி உன் ராமனால் எப்படி வர முடியும்? மறந்து விடு. அபிஷேக ஜலக்கு நின்னா துஷ்டாச்ச ரமயஸ்வச்ச துஷ்கிருதம் யத்புரா கர்ம வனவாசேன தத்கதம். ஏற்கனவே இப்பேற்பட்ட செல்வ கொடுந்தான் உன்னை ராமன் காட்டுக்கு அழைத்து போனான். அதுவே உனக்கு அவன் இழைத்த கொடுமை. நாட்டில் வைத்து பூஜிக்க தகுந்த உன்னை காட்டுக்கு கூட்டி போனான். கவலைப்படாதே, அந்த காட்டு வாச தப்பு முடிஞ்சு போச்சுன்னு வைத்துக்கொள். இனிமே உனக்கு காட்டு வாசம் இல்லை, ஒரு குறையும் இல்லை. நாட்டுக்கு தலைவியாக போகிறாள். பூஷணானிச்ச முக்கியானி தானி சேவ மயாசக புஷ்பகம் நாம சுஸ்ரோணி பிராதுர் வைஸ்ரவணஸ்யமே. எனக்கு இருக்கும் அனைத்து செல்வமும் ஒன்னது. இதோ என்னுடைய அண்ணன் குபேரனை ஜெயித்து அடித்து பிடுங்கி கொண்டு வந்த புஷ்பக விமானம். உன் இஷ்டப்படி எங்கும் பறக்கலாம். அந்த விமானம் உன்னுடையதாக்குகிறேன். ஏவம் வததி தஸ்மின்சா வஸ்திராந்தேன வராங்கனா. இப்படியெல்லாம் காதில் வாங்க முடியாத சொற்களை கேட்டவுடன்
தன்னுடைய புடவை தலைப்பில் முகத்தை புதைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். அப்போதும் சரி, ராவணனுக்கு ஒரு முறை சொல்லி பார்ப்போம் என்று நினைத்து இறுதியாக சீதை பேசுகிறாள். என்ன பேசுகிறாள், என்ன நடந்ததுன்னு கேட்போம். இப்போது அரக்கோணத்திலேயே ரயிலடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான கோதண்டராம சுவாமி கோயில், அந்த பெருமானிடத்தை விடைபெற்று கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.